வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது என் தாசன். ஏசாயா 49வது அதிகாரம் 3ஆம் வசனம். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். தாசன் என்றால் அடியவன், பின்பற்றுபவன், சீடன், பக்தன், அடிமை என்று பார்க்கிறோம். வேதத்திலும் அநேகரை தேவனாகிய கர்த்தர் என் தாசனாகிய என்று அழைப்பதை பார்க்கிறோம். அதில் ஒரு சிலரை இன்று நாம் பார்ப்போம். என் தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, நான் உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவர் என்று கர்த்தர் சொல்கிறார். என் தாசனாகிய மோசேயோ, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன், உத்தமமாய் என்னை பின்பற்றினவன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் தாசனாகிய தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த அவனை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் தாசனாகிய யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு பயப்படுகிறவன், அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் இவர்களை என் தாசன் என்று அழைத்தார். இவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிரியமாயிருந்தார், இவர்களை ஆசீர்வதித்தார், இவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்பட்டார். அதே போல நீங்களும் தேவனாகிய கர்த்தருக்கு தாசர்களாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.